தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் போராடாத கிராமங்களே இல்லை என்கிற நிலையில் திமுக அரசுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விவசாயிகளுக்கான நில உரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் அவசரமும் எழுந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிற தேர்தல் களமாக விவசாயிகள் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை தலைவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் தான் கொடுத்த வாக்குறுதிகள், விவசாயிகளுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வோம், அதற்கான நிதியை தமிழக அரசு ஈடு செய்யும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதுவரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயிகளுடைய முகவரியை, வாழ்வாதாரத்தை அளிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசுக்கு விவசாயிகள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே வருகிற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பதை விவசாயிகள் நாங்கள் விரும்பவில்லை, ஏற்க மாட்டோம். திமுக அரசுக்கு வாக்களிப்பதும் எங்களை தற்கொலைக்கு தள்ளிக்கொள்வதும் சமம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்மொழிகிறோம்.